இன்னைக்கு எவ்வளவுதான் ஒருத்தர் மோசமானவன் அம்பலப்பட்டாலும் அவர் வந்து அரசியல் வந்து அப்புறப்படுத்தப்படுவதில்லை. எல்லாருமே களவாணியா இருக்காங்க. ஐயனார் நாகேந்திரனை பற்றி வந்து அவர் மேல அத்தனை பாலியல் புகார்கள், அங்கே பொருளாதார மோசடிகள், சாராயம் காய்ச்சினது, இது மாதிரி பல வழக்குகள் வந்து அவர் மேல பதிவாயிருக்கு. இவ்வளவு கிரிமினல் பின்னணி இருந்தவரும் இருக்கிறவரும் தெரிஞ்சு அவரை வந்து கட்சி தலைவராக அவங்க வைக்கிறாங்க. அரசியலில் வந்து ஸ்டாலினுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் அவர் யாருக்குமே கிடைச்சது இல்லை. அப்படி அவருக்கு சரியான எதிரிகள் இல்லாத அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஸ்டாலின் ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்கு. இந்த யதார்த்தங்கள் வந்து வெளியில தெரியாட்டியும் கூட மக்களுடைய உள்ளங்களில் கொந்தளிப்பாக கொதிநெருப்பாக இருக்கிறது. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர், அறம் இணையதளின் ஆசிரியர் திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர் ஒரு 5 வருடங்கள் விஆர்எஸ் கொடுத்து ஒரு 5 வருடங்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள அவர் பெரிய சொத்துக்களை எல்லாம் வாங்குறதுனா பர்மிஷன் வாங்கணும். ஆனால் அது மீறி ஒரு சொத்து வாங்கி தொழில் தொடங்குறதாகவும், நான் நியாயமாக கடன்லாம் பெற்று தான் வாங்கியிருக்கிறதா சொல்கிறார். ஆனால் அந்த சொத்தினுடைய மதிப்புன்றது 90 கோடி 100 கோடி வருதுன்றாங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீய சக்தியை வந்து பிஜேபி வளர்த்தெடுத்தாங்கன்னா அந்த அண்ணாமலை தான். அவர் வந்து பேசக்கூடிய தர்ம நியாயங்கள், திமுகவை எதிர்த்து கேட்கிற அந்த ஒரு வீரமான பேச்சு, இது எல்லாமே வந்து மக்களால் ரசிக்கப்பட்டது, அந்த கட்சிக்காரர்களால் கொண்டாடப்பட்டது. திமுகவை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை, அதிமுகவே அடக்கி தான் வாசிக்குது. கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள்லாம் முழுக்க ஜால்ரா போடுறவங்களாம் மாறி போயிட்டாங்க. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு பலமுறை சொன்னார். ஆமாம், இப்படியெல்லாம் வந்து ஒரு தான் தோன்றித்தனமான அரசியலை அவர் முன்னெடுத்துட்டு போனார். அப்படி ஒரு தான் தோன்றித்தனமாக எல்லாரையும் தூக்கி எறிந்து பேசக்கூடிய ஒருவர் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு அரசியலில் உருவானது. அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக கொண்டாடப்பட்டார். அவருடைய பேச்சுகளுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்த உடனே திமுக அமைச்சர்களே அவர்கிட்ட டீல் பேச ஆரம்பித்தாங்க. அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எங்களை பற்றி சொல்லாதீங்கன்ட்டு அவருக்கே ஹிண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசலில் அவரை வந்து தூண்டி பேச விட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அரசியல் வட்டாரத்தில் கேள்விப்பட்ட வரையில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சில பேர் வந்து அவருக்கு மாதாந்திரமாக ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்து கொண்டிருந்தார். அவர் மட்டும்தான் தரல, அதனால தான் 470 நாள் அவர் சிறையில் இருந்தார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. மற்றவங்க எல்லாம் கொடுத்தாங்க, அவர் அடிபணியில். அதனால தான் வந்து அவர் வந்து ஒரு வழக்குக்காக உள்ள செல்ல நேரிட்டதுன்றது இல்லை. அவர் வழக்குக்காக வந்து அவரை சிறைச்சாலையில் வைத்திருந்த போதும் கூட அவர் மேலே வந்து உண்மையிலேயே டாஸ்மார்க்கு ஊழல் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு, அது தொடர்பான ரெய்டெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவர் மேலே எந்த கேஸும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவரை சிறைச்சாலையில் வைத்திருந்ததுக்கு நியாயமான காரணங்களை எஃப்ஐஆர் போடல, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. செந்தில் பாலாஜி என்பவரை வந்து பிஜேபி வந்து பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்களே தவிர அழிக்க பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து திமுகல இருந்து பிஜேபிக்கு வந்தார்னா ரொம்ப, அது எல்லா கட்சியும் போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவரையும் ஸ்டாலின் கீழே ஒர்க் பண்ணுறாரு, நம்ம கீழே வந்துட்டாருன்னா அது நமக்கு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு அவங்க நினச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய விளைவு தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்தளவில் தன்னை பற்றி அதிகமாக அண்ணாமலை பேச வேண்டாம் அப்படின்றதுக்காகத்தான் அவர் வந்து கொடுத்தாரு. அதையும் அவர் மெயின்டைன் பண்ணார். அண்ணாமலை வந்து அதை மெயின்டைன் பண்ணார். பல விஷயங்கள்ல அவர் பேசுறதை தவிர்த்தார். 2 பேரும் ஒரே ஊருக்காரங்களாகவும் இருந்தாங்க, இல்லை ஒரு தூரத்து உறவினர்கள் தான். அதான், அதனால் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ இது மாதிரி ஒரு 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 கேவலமான ஒரு அரசியல், பிளாக்மெயில் அரசியல் இது வந்து வெளிப்படையாக செய்ய முடியுது. மத்திய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் செய்ய முடியுது, சம்பாதிக்க முடிகிறது. ஒரு போலித்தனமான சீற்றத்தை வெளிப்படுத்தி ஒரு நியாயமான அரசியல் செய்வது போல ஒரு தோற்றத்தை காட்ட முடிகிறது. இப்படியெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து ஒரு வெற்றிகரமான அரசியலை வந்து மிக குறுகிய காலகட்டத்தில் நிகழ்த்தி போதுமான அளவுக்கு சம்பாதிச்சிட்டார். இன்றைக்கி அவரை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி எனக்கு என்ன தோணுதுன்னா, எவ்வளவு ஒருத்தர் அம்பலப்பட்டாலும், இன்றைக்கி எவ்வளவுதான் ஒருத்தர் மோசமானவன் அம்பலப்பட்டாலும்
அவர் வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதில்லை. அரசியலிருந்து ஒருபோதும் அப்புறப்படுத்தப்படுவதில்லை. ஏன்னா எல்லாருமே களவாணியாக இருக்காங்க, எல்லாருமே திருட்டு பயல்களாக இருக்காங்க. அதனால வந்து இவங்களுக்கெல்லாம் சர்வைவல் ஆகிட்டே இருக்கு. ஐயனார் நாகேந்திரனை பற்றி வந்து ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. மோர் தென் அண்ணாமலை அவர் மேலே அத்தனை பாலியல் புகார்கள் அங்கே திருநெல்வேலி வட்டாரத்தில் பதிவாகிருக்கு. அது பொருளாதார மோசடிகள், சாராயம் காய்ச்சினது, இது மாதிரி பல வழக்குகள் வந்து அவர் மேலே பதிவாகிருக்கு. ஆனால் அவர் இவ்வளவு கிரிமினல் பின்னணி இருக்கிறவரும் தெரிஞ்சு அவரை வந்து கட்சி தலைவராக அவங்க வைக்கிறாங்க. அப்படின் போது இன்றைய அரசியல்ன்றது வந்து மிகப்பெரிய கிரிமினல் தான் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில போய் நிற்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவரை வந்து தனி கட்சி துவங்க திட்டம் இருப்பதாக, அதே நேரத்தில் அவரை வெளியில் அனுப்பாமல் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது ஒரு தகவலெல்லாம் போயிட்டு இருக்கு. பத்திரிகையாளராக உங்களுக்கு கிடைத்த செய்தி என்ன? இல்லை, அவர் வந்து தனி கட்சி தொடங்கினாருன்னா அழிஞ்சு போயிடுவார் சார். அவர் ஈஸியாக நசுக்கிடுவார் ஸ்டாலின். பிஜேபியினுடைய ஒரு மாநில தலைவர் அப்படின்ற அதிகாரத்தில் தான் வந்து அவரால் இங்கே வந்து இவ்வளோ பேச முடிஞ்சது, இவ்வளோ செயல்பட முடிஞ்சது. அப்படி இல்லை, அமித்ஷாவும் மோடியும் அவரை பாதுகாக்க மாட்டாங்க, அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவரை ஈஸியாக நசுக்கிடுவாங்க. அவருக்கெல்லாம் வந்து எங்கே போனாலும் அவரால் சர்வைவல் ஆக முடியாது. அவர் ஒன்றும் ஒரு சிறந்த நிர்வாகியும் கிடையாது. நீங்கள் ஒரு கட்சி அமைப்பை கட்டி எடுக்கிறது அப்படின்றது வந்து அந்த தொண்டர்களை அரவணைச்சு என்ன அவங்களோட நல்லா ஒரு உள்வாங்கி செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஏற்கனவே இருக்கிற கட்சிக்குள்ள அமித்ஷாவுக்கு வராத கைத்தட்டல் அண்ணாமலைக்கு வருகிறது அப்படின்னு அதுதான் ஒரு பேச்சாளர்களுக்கு கிடைக்கிற கைத்தட்டல் எல்லாம் வந்து தலைவர்களாக அவர்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பல பிரபலமான பேச்சாளர்கள் வந்து பெரும் தோல்வியை அடைஞ்சிருக்கிறாங்க. வைகோ உதாரணம். ஆமாம். அதனால அதிமுக அண்ணாமலைக்கு கிடைக்கிற அந்த கைத்தட்டல்கள் என்பது வந்து அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள், அவர் தனிப்பட்ட ரீதியாக பெருந்தலைவராக உருவாயிட்டாரு அப்படின்றதுக்கான அடையாளம் இல்லை. திமுக கரூரில் முப்பெரும் விழாவை நடத்தியிருக்காங்க. அதில் அவர் பெரிய அளவில் உரையாற்றியிருக்கார். எந்த கும்பனாலும் இந்த ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுடைய மத்திய அரசுக்கான பல்வேறு விஷயங்கள் எதிர்ப்பு தொடரும், மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு சூளுரையாக செய்திருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இதில் என்ன பெரிய துரதிர்ஷ்டம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலினுடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியை எடுத்துக்கொண்டால் அது பிஜேபிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சி. அவங்க எதிர்நிலையில் தானே இருக்கிறாங்க. அங்கே கூட பேசியிருக்காரு, எங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் பண்ணுறதில்ல, மொழி திணிப்பு, தேர்தல் முறைகேடுகள், இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறேன்னு தானே அவர் பேசுகிறோம். நாங்கள் அப்படி தானே பார்க்குறோம், அவங்க எதிர்த்து ஒர்க் பண்ணுறதை தானே பார்க்குறோம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுடைய அரசியல். அவருடைய வெற்றிக்கு காரணம் பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் தான், செயல்பாடுகள் அல்ல. செயல்பாட்டு ரீதியாக அவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பது, திராவிட மாடல் ஆட்சி என்பது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, எல்லா வகையிலும் அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இதை அம்பலப்படுத்தி பேசுவதற்கான தார்மீக பலம் எடப்பாடிக்கு கிடையாது. ஏன்னா அவரும் அந்த காரியத்தை தான் பண்ணார், ஜெயிச்சு வந்தாலும் அதுதான் பண்ண போறாரு. இதை அம்பலப்படுத்த வேண்டிய அதிமுக அமைதி காக்கிறது. இது வந்து சரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, சுதந்திரமான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் ஸ்டாலினை அக்குவேர் ஆணியராக கிழித்து இந்த 4.5 ஆண்டு கால மக்கள் விரோத ஆட்சியை அவர் நடத்துகிறான்றதை வந்து அம்பலப்படுத்தலாம். அப்படி அவருக்கு சரியான எதிரிகள் இல்லாத அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சார். அரசியலில் வந்து ஸ்டாலினுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் அவர் யாருக்குமே கிடைச்சது இல்லையா. அவர் மேலெழும்பும் போது பெரிய எதிர்ப்பாளர்கள் எல்லாம் இல்லை, யாருமே இல்லை. சரியான ஒரு பொலிட்டிக்கல் ஆளுமை அவருக்கு வந்துட்டு ஃபைட் கொடுக்குற ஆளுமை தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அப்போ அவர் வந்து தனிக்காட்டு ராஜாவாகிட்டார். இப்போ அவர் என்ன செய்யாட்டியும் கூட செஞ்சதாக போலிருந்து பேசுவதற்கு ஊடகங்கள் இருக்கிறாங்க, இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க, அறிவுஜீவிகள் இருக்காங்க, எல்லாருக்கும் அவர் அளந்து படி அளக்கிறாரு. அப்போ வந்து யதார்த்தங்கள், உண்மைகள் மக்களுக்கு போய் சேர்றதே இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரும் விழா நடத்தி அவர் வந்து பேசுவது வந்து அதுதான் சரியோ, அவர் சொல்கிறது தான் நிஜம் போலவோ அப்படின்ற மாதிரியான உணர்வு வந்து மக்களுக்கு ஏற்படுது. ஸோ குறிப்பாக நீங்கள் தவறவிட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு 1-2 விஷயங்கள், இந்த விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப தவற விட்டாங்க,
அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இல்லைப்பா, இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் நான் ரொம்ப வருத்தமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன், நேற்று கூட சொல்லியிருக்காரு, இரட்டை இலக்க பொருளாதார நிலையை நாங்கள் தொட்டிருக்கிறோம். ஆமாம். ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய வாங்கும் திறன் வந்து குறைஞ்சிருக்குங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலை வாய்ப்புன்றது வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு பெரிய அளவில், அதாவது மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட இப்போ புழங்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வெவ்வேறு விதமான துறையில் இருக்கவங்க கிட்ட புழங்கக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா, அது வந்து சொசைட்டியில் வந்து பல தரப்புலையும் வந்து அது பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தி ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு கொடுக்குது இல்லையா, அது வந்து பொருளாதார ஒரு பரிமாற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும், காரணியாக இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்கு. எல்லா வேலைகளுக்கும் வந்து ஒப்பந்த பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கிறார். அதாவது 60,000 50,000 கொடுக்க வேண்டிய சம்பளத்தை வந்து 12,000 15,000 கொடுத்து ஒப்பந்த கூலிகளாக வச்சுக்கிறது. அது வந்து பேராசிரியர்களையும் அப்படி தான் பண்ணுறாரு, பள்ளி ஆசிரியர்களையும் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு, நர்ஸுகள் செவிலியர்களையும் அந்த மருத்துவ பணியாளர்கள், டாக்டர்களையும். இப்போ ஒரு நாள் கூலி 2,000 ரூபா. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கியா, இப்பெல்லாம் நிரந்தரமாக அரசு வேலை கொடுக்க முடியாது, பர் டேக்கு 2,000 வரீங்களா வாங்க அப்படின்னு டாக்டர்களையும் ஒப்பந்த கூலிகளாக எடுக்க ஆரம்பிச்சுட்ட ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாக நான் பார்க்குறேன் இது. ஏன்னா டாக்டர்களுடைய தேவை நிரந்தரமாக தேவை, செவிலியருடைய தேவை நிரந்தரமாக தேவை. அவங்க இல்லாமல் மருத்துவமனை நடத்த முடியாது. சுகாதார பணியாளர்கள் சமூகத்தின் அத்தியாவசிய தேவை, அவங்க இல்லாமல் சமூகம் சுத்தமாக இருக்க முடியாது. இந்த மாதிரியான அடிநிலை தொழிலாளர்களுடைய உழைப்பை வந்து உறிஞ்சி எடுத்து அவங்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்காம அவங்கள வந்து கான்ட்ராக்டர்கிட்ட ஒப்படைச்சு அவங்கள சம்பாதிக்க வச்சு அதன் மூலமாக ஒரு கமிஷன் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு கொள்ளை ஆட்சி வந்து இப்ப நிலவுது. இந்த ஆட்சின்றது வந்து அடிப்படையில தொழிலாளர் விரோத, மனித சமூகத்துக்கே விரோதமான ஒரு ஆட்சி. குறிப்பிட்ட ஒரு வந்து அரசியல் இருக்கக்கூடியவர்களும் ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்சியாக இருக்கு. இப்போ இந்த ஆட்சி வந்து சரியான முறையில் வந்து யாருமே வந்து எதிர்கட்சியும் அம்பலப்படுத்துறது இல்லை, கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸ்காரங்களோ பேசுறது இல்லை. அப்படின்றதுனால அவங்களுக்கு தேவையான எம்எல்ஏ எம்பி சீட்டுகளுக்கு மாத்திரமே தான் அவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் இந்த யதார்த்தங்கள் வந்து வெளியில் தெரியாட்டியும் கூட மக்களுடைய உள்ளங்களில் கொந்தளிப்பாக கொதிநெருப்பாக இருக்கிறது. பெருந்திரளான இந்த மக்கள், இந்த ஆட்சியால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு மீண்டும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் எதிரில் யாருக்கு ஓட்டு போடுறதுன்ற குழப்ப நிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க.